Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமா வேணும்னா இன்னொரு வரமிளகாய் அதிகமா ஆட் பண்ணிக்கங்க. இத தாளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கங்க. இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா இதுல கொஞ்சம் லைட்டா உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம காய் கட் பண்ணி வச்சிருக்கிற காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் வந்து நான் நீளமா இன்னைக்கு கட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ரவுண்டா கட் பண்றனாலும் கட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். சோ நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய் வந்து இதுல நான் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு அப்புறம் காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து மீடியம் ஹீட்ல வச்சிட்டு வதக்கி விடுங்க. காய் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் இத மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதல மஞ்சள்தூளும் சாம்பார் தூளும் மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூனும் சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கங்க. சாம்பார் தூள் இல்லைனா வந்து குழம்பு மிளகாய் தூள் இது ரெண்டுல உங்ககிட்ட எது இருக்கோ அதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க. இந்த தூளோட காய் நல்லா mix ஆகுற மாதிரி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணீங்கனா போதும். ஒரு மூடி போட்டு வெச்சிருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் விட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து காய் நல்லா வெந்துடும். நடுவுல ஒரு டைம் ஓபன் பண்ணி ஒரு டைம் கிளறி விட்டுக்குங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு காய் நல்லா வெந்திருக்கும். நீங்க எடுத்து கையில வந்து நசுக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய் வெந்திருக்கா என்னன்னு தெரிஞ்சிரும். காய் நல்லா வெந்திருச்சு அப்படினா இதுல வந்து நீங்க கடைசியா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லா ஆப்ஷனல் தாங்க. தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போடாமலும் இந்த பொரியல் நல்லா தாங்க இருக்கும். கடைசியா வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கறேன். அவ்வளவுதாங்க நமக்கு கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.